அப்பா போய் படுங்கப்பா. ஓ நீ போய் தூங்கு. சரிப்பா. கல்பனா, கல்பனா கதவு தர. கல்பனா, கல்பனா கதவு தர. கல்பனா கதவு தர. கல்பனா, கல்பனா, கல்பனா கதவு தர. கல்பனா கதவு தர. கல்பனா என்ன பண்ணிட்டு இருக்க? கதவை தர. கல்பனா, கல்பனா நான் கூப்பிடுறது காதுல விழலையா? கல்பனா கதவை தர. கல்பனா என்ன பண்ணிட்டு இருக்க? கல்பனா, அப்பா கல்பனா, கல்பனா கதவை தர. கல்பனா, கல்பனா கதவை தர. கல்பனா. அண்ணா என்னாச்சு? தூங்கிட்டா போல் இருக்கு, அதான் கதவு திறக்கல. ரொம்ப டயர்டா இருந்திருப்பாங்களோ? டயர்டா தான் இருந்திருப்பா. இட்ஸ் ஓகே, நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரி, நீ எப்படிண்ணே என்ன பண்ணுவ? நான் பாத்துக்கிறேன்டா, நீ போ, நீ போ. சரி. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு, புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு, போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா?
ம் சரிங்கம்மா. எப்படி? ஐயோ உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது. என்ன சொன்னாலும் நம்புதுங்க.